ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 23வது கடைசி பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என் தாத்தாவோட இறுதிச் சடங்கு போது அல்தியா வருவான்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த முறை நான் அவளை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவளை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு அல்தியா என் பாலண்ணாக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருந்தேன். பட் எனக்கு அவகிட்ட இன்னைக்கு பேசிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அவளை பேச கூப்பிட்டேன். அவளும் வந்தாள். எங்களோட காதல் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் இந்த போராட்டம், இந்த பிரிவு எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு எங்களை ஒரு ஊமையா தான் மாத்துச்சு. ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்தோம். அப்புறம் நானே பேச ஆரம்பிச்சேன். அவளை பத்தி கேட்டேன். புது வீடு, புது பிஸ்னஸ், மிக்கியோட புது ஸ்கூல்னு ரொம்பவே அமைதியா இருக்கிறதா சொன்னான். என்னால இப்படி ஃபார்முலாலாம் ரொம்ப நேரம் அவகிட்ட பேச முடியல. ஸோ நானே டைரக்டா பேசினேன். அல்தியா, நான் நம்ம லைஃப்பை ரொம்பவே மிஸ் பண்றேன். என் அப்பா என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அல்தியா. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இதை தெரிஞ்சுக்கோ அல்தியா, எனக்கு எப்போ அந்த விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே நான் என் அப்பா விட்டுட்டு வந்துட்டேன். நீ என்னை விட்டுட்டு போன பிறகு கூட உன்னை தேடுறதுக்காக நான் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அல்தியா. உன்னை கண்டுபிடிக்க ஒரு முறை நான் டிவியில கூட பேசினேன், என் அல்தியாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. பட் அப்ப கூட என்னால உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. ஆமா அல்தியா, நான் இப்பவும் உன்னைதான் காதலிச்சிட்டு இருக்கேன். நீ என்னை எப்பவுமே உனக்காக ஃபைட் பண்ண சொல்லுவ அல்தியா. ஆனா நான் அப்ப அதை பண்ணாம தப்பு பண்ணிட்டேன். பட் இப்ப நான் உனக்காக என் ஃபேமிலியை தியாகம் பண்ணவும் ரெடியா இருக்கேன் அல்தியா. எனக்கு நீ, நான், மிக்கின்னு ஒரு அழகான குடும்பமா வாழ ஆசை. என்னை உன் கூட கூட்டிட்டு போவியா அல்தியா அப்படின்னு கேட்டேன். அப்ப அல்தியா, ஜேடி எனக்கு தெரியும், நீ எனக்காக டிவியில பேசும்போது நானும் அதை கேட்டேன். நீ என்னை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஜேடு. என்னை நம்பு ஜேடு. இப்பவும் உனக்கான என்னோட காதல் இப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குமா. நானும் இப்பவும் உன்னை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் ஜேடு. பட் நம்மளோட இந்த காதல் மட்டும் நம்மளோட வாழ்க்கைக்கு போதாது ஜேடு. என்னால் உனக்காக போராட முடியும் ஜேடு. பட் ஒரு அம்மாவா என் குழந்தைக்கு நான் ஒரு அமைதியான வாழ்க்கை கொடுக்கணும். அது என்னோட கடமை. உன் அப்பாவால என்னெல்லாம் நடந்ததோ அது என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. உன் ஃபேமிலி உன்னை முழுசா ஏத்துக்கிறவர நமக்கும் சரி, நம்ம காதலுக்கும் சரி ஒரு எதிர்காலம் நிச்சயமா இருக்காது ஜேடு. மேபி சில நாட்கள், சில காலங்கள் கடந்து போகும்போது இந்த சூழ்நிலை கூட மாறணும். அப்ப நம்ம காதலும் ஜெயிக்கும் ஜேடு. பட் இப்ப என்னால முடியாது ஜேடு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்ன. எனக்கும் அவளோட நிலைமை புரிஞ்சது. நானும் அவளோட முடிவை ஏத்துக்கிட்டேன். அப்புறம் அல்தியா கிளம்பணும். நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் அவளை கிஸ் பண்ணேன். அல்தியாவை என்ன மிஸ் பண்றா அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சது. அப்போ நான் அவ கையை பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு அதை விட மனசே இல்லை. இருந்தாலும் அன்னைக்கு நான் மறுபடியும் அல்தியாவை பிரிஞ்சேன். அன்னைக்குதான் நான் அல்தியாவை கடைசியா பார்த்தேன். என் பாலண்ணாவோட இறுதி சடங்கு முடிஞ்சதும் நான் வீட்டை விட்டு நிரந்தரமாவே வெளியே போகிறேன். அப்ப என் அப்பா என்ன தடுத்தார். நான் உங்க முகத்தை கூட பார்க்க விரும்பலப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே என் அப்பா என்ன அடிக்க வந்தார். அப்ப என் அம்மா என் அப்பாவை தடுத்து, அவ மட்டும் இல்ல, எனக்கும் உங்க கூட இருக்க பிடிக்கல, என் குழந்தைங்களுக்கு இனியும் நீங்க கஷ்டத்தை கொடுக்கறத பார்த்துட்டு இருக்க முடியாது, நானும் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வீட்டுல ஒரு பெரிய சண்டையே வந்தது. அந்த சண்டையில என் அப்பா என் அம்மாவை அடிச்சாரு. அப்ப என் கேப்ரியல் அண்ணா என் அப்பாவை எதிர்த்து நின்னா. உங்களுக்கு அடிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாதப்பா. அவங்க என் அம்மா. இன்னொரு முறை என் அம்மாவை அடிக்க முயற்சி கூட பண்ணாதீங்க. என்னால பாலை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. பட் இனி நான் அப்படி இருக்க போறதில்ல. என் அம்மா தங்கச்சிக்கு துணையா நான் இருப்பேன்ப்பா. ஒருவேளை
அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சா நானும் அவங்களுக்கு துணையா அவங்க கூட போவேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ கடைசியா நாங்க எல்லாரும், என் பாட்டி உட்பட, என் அப்பாவை தனியா விட்டுட்டு வெளியே போனோம். அந்த தனிமை என் அப்பாவுக்கு பல விஷயங்களை புரிய வச்சது. குறிப்பா என் பாலண்ணாக்கு பண்ணதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டார். அவருக்குள்ளேயும் மாற்றம் வர ஆரம்பிச்சது. எங்களை பிரிஞ்ச வேதனையில என் அப்பாவுக்கு அட்டாக்கும் வந்தது. அப்ப நாங்க எல்லாருமே என் அப்பாவை பார்க்க மறுபடியும் போனோம். என் அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டார். எனக்கு என் அப்பா மேல அப்பவும் பாசம் இருந்தது. இருந்தாலும் நான் சொன்னேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன்ப்பா, பட் நான் தனியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்ப்பா. எனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, என் பாலண்ணா ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு சொன்னேன். என் அப்பாவும் அந்த முறை என் முடிவை ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் நானும் சாலியும் சேர்ந்து என் பாலண்ணா மாதிரி கஷ்டப்படுறவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வழிகாட்டவும் என் பாலண்ணா பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். என் கேப்ரல் அண்ணாவும் என் அண்ணியை சமாதானப்படுத்தி அவனோட லைஃபையும் சரி பண்ணான். இப்படி எல்லாமே சரியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டேவிட் வந்தான். எனக்கு இந்த கல்யாண உறவுல இருந்து விடுதலை கொடுக்கறதா சொன்னான். நான் ஆச்சரியமா பார்த்தேன். அப்ப அவன் சொன்னான், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஜெய், பட் நீ என்னை காதலிக்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இனிமே நீ என்னை காதலிக்கவே மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த உறவுல உன்னை என் மனைவின்னு உன் வாழ்க்கையை கட்டி வைக்கிறது நியாயம் இல்லைன்னு தோணுது ஜெய். பால் உன்னை சுதந்திரமா இருக்க சொன்னான். அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு தரேன். நீ உன் காதலை தேடிப்போ, உன் வாழ்க்கைய சுதந்திரமா நீயே தேர்ந்தெடுச்சே அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பர்பஸை கொடுத்துட்டு போனான். அந்த டிவோர்ஸ் நிச்சயமா டேவிட்டுக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். பட் இந்த டிவோர்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, டேவிட்டுக்கும் நல்லதுன்னு தோணுச்சு. ஸோ நான் சைன் பண்ணேன். ஃபைனலா அல்தியா சொன்ன அந்த நாள் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அல்தியாவை தேடி ஓடுனேன். பக்ஷி எனக்கு அல்தியா எங்க இருப்பான்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் அவளை தேடி போனேன். அல்தியாவை பார்த்தேன். பல மாதங்களுக்கு அப்புறம் அவளை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா என் முகத்துல சந்தோஷம் வந்துச்சு. அதே சந்தோஷத்தோட அவகிட்ட போனேன். அவளும் சந்தோஷப்பட்டேன். நான் அவ கைய பிடிச்சு. அப்ப அல்தியா என் கையில ரிங் இல்லாததை நோட் பண்ணான். அல்தியா என்கிட்ட கேட்டா. நான் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா சொன்னேன். பட் அதை கேட்டு சந்தோஷமா இருந்த அவ முகம் மாறுறத நான் கவனிச்சேன். நான் கேட்டேன் அவகிட்ட, என்னாச்சு அல்தியா, நீ இதை கேட்டு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். நம்ம இந்த ஒரு நாளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப அவ என்ன பேச வேணாங்கிற மாதிரி என்ன தடுத்த. பட் அப்ப அவ கையில ரிங் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அப்ப கூட இது நிச்சயமா வெட்டிங் ரிங்கா இருக்காது, ஏன்னா நம்ம கண்ட்ரில தான் கே மேரேஜ் லீகல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தி வந்து, சாரி பேபி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்தியாவை கிஸ் பண்ண. அப்ப அவளோட கையிலையும் அதே ரிங் இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு புரிஞ்சு நான் அல்தியாவை இழந்துட்டேன்னு. என்னோட முகத்துல இருந்த சந்தோஷமும் மாறுச்சு. அல்தியா என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். ஆக்சுவலா நாங்க பிரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதுக்கிடையில அல்தியா என்ன ஒரு முறை பார்க்க வந்திருக்கா. ஆனா அப்பவும் நான் டேவிட் கூட இருக்கிறத பார்த்ததும் இனிமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அப்பதான் கேத்லின் என் புது சக்காலத்தை மீட் பண்ணதா சொல்ல ஆரம்பிச்சா. என்னால அதை கேட்க கூட முடியல. உன் லைஃப்ல ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதே போதும் அல்தியா, இதுக்கு மேல நான் எதையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் கோவமா தான் இருந்தேன் இப்போ. பட் அல்தியா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட கண்கள் மறுபடியும் வேற ஏதோ எனக்கு சொல்ற மாதிரி தோணுச்சு. என்னால அப்பவும் எனக்கான காதலை அல்தியாவோட கண்கள்ல பார்க்க முடிஞ்சது. கேத்லின் என் பேரை கேட்டதுமே அவளோட முகம் மாறுறத நான் கவனிச்சேன். அந்த தடுமாற்றம் கேத்லினால இப்பவும் அல்தியாவோட காதலை முழுமையா அடைய முடியலைங்கிற
வருத்தத்தை காட்டுற மாதிரி இருந்தது. நான் நினைச்சது சரிதான். அல்தி அப்பவும் என்ன காதலிச்சிட்டு இருந்தேன். பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிருக்கேன். நான் டேவிட்டுக்கு சான்ஸ் கொடுக்க நினைச்ச மாதிரி. இப்ப நான் வந்ததும் அவளால என்னையும் ஏத்துக்க முடியல, கேத்லினையும் விட முடியல. அவளோட தவிப்பை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. என் கண்ணங்களை தாங்கி பிடிச்சிட்டு சொன்னான், ஜேட், எப்பவும் என்னோட சிறந்த காதல், என்னோட வலி, என்னோட சந்தோஷம் நீ மட்டும்தான் ஜேட். பட் என்னை மன்னிச்சிருமா, என்னால உனக்காக வெயிட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். நான் அப்பவும் அழுதுகிட்டே சொன்னேன், நீ இப்பவும் ரொம்ப ஹார்ட்டா இருக்க அல்தியா அப்படின்னு. அவ என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதான். நான் மறுபடியும் ஒரு முறை அல்தியா என்னை விட்டு போறத பார்த்து அழுதுட்டு இருந்தேன். எங்களோட வாழ்க்கையில யார் இருந்தாலும் எங்களுக்குள்ள காதல் எப்பவுமே குறையாம இருக்கிறத நான் அன்னைக்கு உணர்ந்தேன். அதனால அந்த பிரிவு என்னை பலவீனப்படுத்தல. அதுக்கு பதிலாக நான் இன்னுமே பலமா உணர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில இந்த காதலுக்காக நிறைய போராட்டங்கள், நிறைய வழிகள், நிறைய கண்ணீர்கள்னு பார்த்தேன். பட் இது எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு சந்தோஷமான, மன நிறைவான, அழகான நினைவுகளும் எங்க கிட்ட இருந்தது. நான் அன்னைக்கு காதல்ல தோத்திருந்தாலும் நான் யாருங்கிறத முழுமையா ஏத்துக்கிறதுல நான் ஜெயிச்சிருந்தேன். என் ஃபேமிலியை ஜெயிச்சிருந்தேன். ஆனா நம்ம காதல் உண்மையா இருந்தா நம்மளோட காதலை நம்மளை சேர்த்து வைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும் இல்லையா? எங்க நாட்டுல LGBT பீப்புள் குழந்தைகளுக்கான உரிமை போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அதுல நானும் ஒரு லெஸ்பியனா பெருமையோட கலந்துட்டு இருந்தேன். அப்ப நான் மறுபடியும் அல்தியாவை அங்க பார்த்தேன். அல்தியா அவ பையனோட அங்க வந்திருந்தா. அவளை பார்த்ததும் நான் மறுபடியும் சந்தோஷப்பட்டேன். ஆமா, அவ விட்டுட்டு போயிருந்தாலும் அவளோட காதல் விட்டுட்டு போன எச்சம் அப்போ என் மனசுல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நான் உடனே அவ கையை தான் பார்த்தேன். அதுல ரிங் இல்லாத மாதிரி இருந்தது. என்னோட இதயம் மறுபடியும் அவளுக்காக துடிக்க ஆரம்பிச்சது. அவளும் என்னை பார்த்தா, சந்தோஷப்பட்டா. நான் அவளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன் அதே காதலோட. நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி அதே ஃபீலோட பார்த்துட்டே 2 பேரும் பக்கத்துல வந்தோம். நான் ஏதுக்கும் இன்னொரு முறை செக் பண்ணிப்போமே அப்படின்னு அவ கைய பார்த்தேன். ரிங் இருக்கான்னு பாக்குறதுக்காக. என்னை மறுபடியும் பல்ப் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அல்தியை நான் பாக்குறத பார்த்ததும், நீ கஷ்டப்படாதமா, நானே காட்டுறேங்கிற மாதிரி கையை தூக்கி காட்டினா. எஸ், நான் பார்த்தது சரிதான். அவ கையில ரிங் இல்லை. அந்த சந்தோஷத்துல அவ கிட்ட போய் அவ கையை தொட்டு பார்த்துட்டு இருக்கு. இனி எப்பவும் இந்த கையை விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவளோட கையை என் இதயத்துல வச்சு, எப்பவும் இந்த இதயம் உனக்காக தான் துடிக்குது அல்தியா அப்படின்னு. நாங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து ஃபைனலா ரொம்ப சந்தோஷத்தோட கடைசியா நாங்க எங்க காதலையும் ஜெயிச்சோம். இதோட ஜேட் அல்தியா காதல் பயணம் முடியுது. என் கூட ரொம்ப பொறுமையா நியர்லி 1 month இந்த பயணத்துல தொடர்ந்து வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் காய்ஸ். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.